பசங்களுக்கு வந்து லீவ் விட்டாங்க மழை பெய்யுதுன்னு. இங்கே பாருங்கள் மழையை பெஞ்சிட்ருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. சரி கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது, வா எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரரும் வெளியே போயிட்டாங்க. சரி நடந்தே போகலாம் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். இவனுக்கு நிறைய ஹேர் வளர்ந்ததுனால ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் உட்காந்து ஹேர் கட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவன் வந்து ஹேர் கட் பண்ண இப்போ தான் காட்டுறான். முன்னாடிலாம் ஹேர் கட் பண்ணணும்னா லாலா லாலான்னு கத்துவான். 10 15 பேர் சேர்ந்து அமுக்குனா கூட இவனை பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு திமிருவான். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, சட்டி மாரி வச்சு ஒரே வைப்பில் இப்படி வழித்து விட்ருவாங்க. அதோட கடக்க வேண்டியது தான். இப்போ தான் கொஞ்சம் காட்டுறான். அப்படியே அமைதியாக உட்கார் ரக்ஷன் அப்படின்னு வாய் மூடிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தான். ஹேர் கட் பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு வந்து சூப்பர் மார்க்கெட் போகணும். போயிட்டு அங்கே பொருள் வாங்கி வச்சுட்டு வந்துட்டோம்னா டோர் டெலிவரி வீட்டுக்கு வந்துடும் தானா. நான் அப்படியே பிள்ளைங்கள 2 பேத்தையும் இங்கே இழுத்துக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் போனேன். ஆளுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஆளுக்கு ஒரு ட்ராலி எடுத்து கொடுத்தாச்சு. அவங்கவுங்களுக்கு நீ ஒரு ட்ராலி வச்சுக்கன்னு சொல்லிவிட்டு இந்த 2 பிள்ளைகளையும் ஏதாவது பொறுக்கிட்டு கிடக்கட்டும், நம்ம போயிட்டு நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலான்னு. அவங்க பொறுக்குனதெல்லாம் நான் பில்லு போட மாட்டேன், அப்படியே வச்சுருவேன். நான் பொறுக்குனதை மட்டும் பில்லு போட்டுட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நைஸாக வந்துட்டேன். அந்த பிள்ளைங்களாம் எடுத்து வச்சிடணும். இந்த டிராஃபிக்கில் பிள்ளைங்களை ஈத்துட்டு வர்றது இருக்குது பாரு, எப்பா எவ்வளோ இதாக இருக்குது கஷ்டம். எங்கேயாவது வந்து விட்டு அடித்து தூக்கிடுவானுங்களோன்னு அவ்வளோ பயம். அந்த தெருவில் என்ட்ரானதுக்கு அப்புறம் தான் நிம்மதியே வந்தது. ஏன்னா அது மெயின் ரோடு, அப்படியே பைபாஸ் மாதிரி சரு புருன்னு போகுது. நம்ம ஓரமாக போயிட்டு இருந்தாலுமே கொண்டு வந்து விட்டு தூக்கி அடிக்கிறானுங்க. அப்படியே உள்ளே வந்ததும் இப்போ தான் நிம்மதியாக இருந்தது. அப்புறமா கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்து நொயின்னு இவன் கதையாக பேசிகிட்டு இருந்தான். இவன் இருக்கான் பாரு, அப்போ வாயான வாய் சாமி. அவன் இருக்கா பாரு, ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம். இப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதை பக்கத்து வீட்டிலக்காரங்க கொடுக்கணும், அவங்க தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. போனால் இவன் என்னென்னா கொடு, நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். சரி போய் கொடுத்துட்டு வாடா, சுடு தண்ணி போடுறேன் வீட்டை திறந்து குளிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் வீட்டை திறந்தாச்சு. அவனுக்கு கொடுத்துட்டு வந்துட்டான்.